நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம் கேட்கப் போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம். துருதுரு வாலிபன் வித்யாசாகர், அமைதியே உருவான அமிர்தவர்ஷினி. சிறு வயதில் விளையாட்டுத் தோழியாக அறிமுகமானவள் வாலிபத்தில் காதலியாகத் தெரிய வீட்டாரின் சம்மதத்துடன் அவளை மணம் முடிக்கிறான் வித்யாசாகர். ஆடிட்டர் கனவுடன் வலம் வரும் அமிர்தவர்ஷினியின் மனதில் கணவனான விளையாட்டுத் தோழன் மீது காதல் முகிழ்க்குமா? உங்களோடு சேர்ந்து இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்கத் தயாராகும் நான் உங்கள் ஆர்.ஜே. பிரீத்தி. சாகரம் 1. பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் அது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம், தூயச் சுடர் வானொலியே சூரையமுதே. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. எனக்கு பிடிச்ச பாரதியோட கவிதை இது. ஒவ்வொரு தடவை அம்முவை பாக்குறப்போவும் இந்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அம்முவுக்கு பாரதியோட கண்ணம்மாவை விட செல்லமாதான் இஷ்டமா. கண்ணம்மாக்காக கசிஞ்சு உருகுன பாரதி செல்லம்மாவுக்கும் ஒரு 2 வரி ஹைக்கூவாச்சும் எழுதியிருக்கலான்னு சொல்லுவா. அமிர்தாவின் சாகரன். குற்றால சாரலின் குளுமை நிறைந்த தென்றல் கொஞ்சி விளையாடும் அற்புதமான காலை பொழுதில் வெண்கதிரோனின் கதிர்கள் வெண்மையாக தாக்காமல் இதமாக வருடியபடியே வீசும் பூமி செங்கோட்டை. இயற்கை அன்னையின் பசுமையை காலமாற்றத்தினால் உண்டான வளர்ச்சி முழுவதும் அழித்து விடாமல் காத்து கொண்டிருக்கும் நகரமான செங்கோட்டையின் பெரிய திருமண மண்டபமான ஸ்ரீ பாலாஜி மஹால் ஜனக்கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது. கேரளா பாணி நுழைவு வாயிலை அடுத்து பசும் புல்வெளி மண்டபத்தை சுற்றிலும் பச்சை போர்வையாய் ஓட, சுற்றுச்சுவரை ஒட்டினார் போல அழகுக்காக வளர்க்கப்பட்டிருந்த பூச்செடிகள் அரண் போல அமைந்திருந்தன. மண்டப வளாகத்தினுள் விநாயகர் சிலை ஒன்று இருக்க, அதன் முன்னே சில சிறுவர் சிறுமிகள் நின்று தோப்புக்கரணம் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அதனை அடுத்து 2 மாடிகளும் கண்ணாடியால் இழைத்து கட்டப்பட்டிருந்த ஸ்ரீ பாலாஜி மஹால் கம்பீரமாய் நின்றது. உள்ளே நுழைவதற்கு அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் முடியும் இடத்தில் வரவேற்பிற்கு பன்னீர் தெளித்து சந்தனம் குங்குமம் கொடுத்து கொண்டிருந்தனர் சில இளம்பெண்கள். மண்டபத்திற்குள் செல்லும் வாயில் பொன்னிற அலங்கார வளைவுகளுடன் 2 பக்கமும் தூண்கள் மலர் அலங்காரத்துடன் நிறுத்தப்பட்டிருக்க, அவற்றையெல்லாம் ரசித்தபடியே உள்ளேயும் வெளியேயும் போய்க் கொண்டிருந்தனர் சிலர். சதா டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட வீட்டு நிச்சயதார்த்தமாச்சே, ஏற்பாட்டுக்கு கேட்கவா வேணும்? அதுவும் அரும பேரனோட நிச்சயதார்த்தம். நெருங்கின நண்பரோட மூத்த பேத்திதான் கல்யாண பொண்ணுங்கிறப்போ எதுலயும் குறை வந்துடக்கூடாதுன்னுதான் ஏதோ வெட்டிங் பிளானராமல அவங்கள தென்காசியில இருந்து வர வச்சிருக்காராமா. உறவுக்கார ஆண்கள் தன் வீட்டு நிச்சயதார்த்தத்தை வியந்து பேசி கேட்டுக்கொண்டு தனது மூக்கு கண்ணாடியை பெருமையாக சரி செய்து கொண்டார் சதாசிவம். 70 வயது முதியவர். நெற்றியில் திருநீறு துலங்க கம்பீரத்துடன் சிரித்தவர் அங்கிருந்த அவரது வயது ஒத்த நண்பரும் இப்பொழுது நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்த விழாவின் நாயகியின் தாத்தாவுமான அருணாச்சலத்தை சிநேகத்துடன் கட்டிக்கொண்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருணாச்சலம். இதுவரைக்கும் நம்ம வெறும் நண்பர்கள்தான், ஆனா இனிமே சொந்தக்காரங்களும் ஆக போறோம். இந்த சந்தோஷத்துல எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவர் சொன்னதை கேட்டு சிரித்த அருணாச்சலம் நண்பரிடம், சந்தோஷத்துல காலையில பிரஷர் டேப்லெட்டை போட மறந்துட்டியா சதா? தங்கச்சி உன்னை தேடுறா பாரு என்று சதாசிவத்தின் மனைவியான மீனாட்சியை காட்ட, அந்த முதிய பெண்மணி நெற்றியில் குங்குமம் மின்ன, காது, கழுத்து, மூக்கு மற்றும் கைகளை வைரத்திற்கு தாரை வார்த்து கொடுத்தவர் நரை இழையோடிய சிகையோடு கணவரை நோக்கி வெகுவெகுவென நடந்து வந்தார். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அங்க உங்க பேரை வேஷ்டி கட்ட மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்றான். வந்து என்னன்னு கேளுங்களேன். ஏன்
உன் மகன 2 அதட்டல் போட சொல்ல. இதுக்கும் நான் தான் அங்க வரைக்கும் வரணுமா? என்று கேட்டவரை முறைத்த மீனாட்சி, அடுத்து அருணாச்சலத்திடம் முறையிடத் தொடங்கவே, அவரும் சதாசிவமும் சேர்ந்தே மணமகன் அறை இருக்கும் மாடிக்கு படியேறினர். அங்கே காச்சு மூச்சென்ற சத்தத்துடன் சதாசிவத்தின் மகனும் மணமகனின் தந்தையுமான ரகுநாதனின் சலித்துப் போன குரல் கேட்டது. எத்தனையோ வியாபாரிகள் வணிகர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற ஆடிட்டர் அவர். ஆனால் மகனின் இந்த அசட்டு பிடிவாதத்தை சமாளிக்க முடியாமல் ஓய்ந்து போய்விட்டார். என்னடா இப்படி சின்ன குழந்தையாட்டம் அடம் பிடிக்கிற? நடக்க போற சடங்கு சம்பிரதாயத்துக்கு நீ கட்டாயம் வேஷ்டி கட்டியே ஆகணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் உங்க அம்மா மாதிரியே விதண்டாவாதம் பேசாத என்று இதுதான் சாக்கென்று அவரது சத தர்மினியான ஜானகியையும் குறிப்பிடும்போதே சதாசிவமும் அருணாச்சலமும் உள்ளே நுழைந்தனர். அங்கே மணமகனுக்கு வேஷ்டி கட்டிவிட அவனது தந்தையுடன் அருணாச்சலத்தின் மகன்களான சங்கரனும் நாராயணனும் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து போராடிக் கொண்டிருந்தனர். இடுப்பில் கையொன்றி தந்தையின் கையில் உள்ள வேஷ்டி சட்டையை அசூசையுடன் பார்த்து கொண்டிருந்தான் மணமகனும் சதாசிவத்தின் பேரனுமான வித்யாசாகர். 26 வயது இளைஞன். சதா டெக்ஸ்டைல்ஸின் மேலாண்மையை இப்பொழுது கவனித்துக் கொண்டிருப்பவன் அவனே. 6 அடி உயரம், அழகிய உருவம் என்ற நாடகத்தனமான வார்த்தைகள் எதுவும் சற்றும் தேவைப்படாத தினசரி வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் சராசரி பக்கத்து வீட்டு இளைஞன் போன்ற தோற்றம். அவன் வயதிற்கு இன்னும் கொஞ்சம் எடை போடலாம். ஆனால் ஒல்லிக்குச்சி உடம்பு வாகுடன் மற்றவரை வசியப்படுத்தும் பேச்சுத் திறமையும் சேர்ந்து கொள்ள தனது அக்மார் குறும்பினால் அனைவரையும் கவர்ந்து விடுவான். ஆனால் பிடிவாதத்தில் மட்டும் அவனது அன்னையான ஜானகியை கொண்டிருந்தான் அவன். விழாவின் நாயகனான அவனுக்கு இது காதல் திருமணம். அப்படி இருப்பினும் வேஷ்டி விஷயத்தில் மட்டும் தன் பிடிவாதத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் என முறுக்கிக் கொண்டிருந்தான். சதாசிவம் பேரனை கேலியாக பார்த்தபடியே, என்னடா வேஷ்டி இடுப்புல நிக்காதோன்னு பயப்படுறியோ என்று கேட்க, அவரை முறைத்தவன், ஏன் பேச மாட்டீங்க தாத்தா? என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் எவன்தான் இந்த வேஷ்டி சட்டையை யூனிஃபார்மா அனௌன்ஸ் பண்ணானோ அவன் என் கையில கிடைச்சா அவனுக்கு கருட புராணத்துல உள்ள ஆல் வெரைட்டி பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து வச்சு கொடுப்பேன். சிரிக்காதீங்க ஓல்மேன், இது இடுப்புல நிக்க மாட்டேங்குது. வாட் கேன் ஐ டூ என்று பொரிந்து கொட்டினான். ஆனால் ஆண்கள் அனைவரும் என்னென்னவோ சொல்லி சமாதானம் செய்ததில் ஒரு வழியாக வேஷ்டி கட்டி முடித்தவன், சித்தப்பா எதுக்கும் என் கூடவே இருங்க, எனக்கு என்னமோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு என்று நாராயணனை தன்னுடன் நிறுத்திக் கொண்டான். அப்போது கதவு தட்டப்பட சதாசிவம் உள்ளே வருமாறு சொன்னதும் புயலென வேகமாக அங்கே நுழைந்தாள் ஒரு இளம்பெண். தாமரை வண்ண பட்டுப்புடவையில் ரதியாக ஜொலித்தவள் பழக்கமற்ற புடவையின் கொசுவங்களை அவஸ்தையுடன் பிடித்தபடி நின்றாள். அவள் மேகவர்ஷினி. 21 வயது இளம்பெண். ஃபேஷன் டிசைனிங் முடித்துவிட்டு திருநெல்வேலியில் சொந்தமாக பொட்டிக் வைத்து 1 வருடமாக நடத்துகிறாள். விழாவின் நாயகியின் சித்தி மகள். அருணாச்சலத்தின் இளைய பேத்தி. வித்தி அண்ணா, ரெடி ஆயிட்டீங்களா? அங்க அக்கா ரெடியாயி 1/2 மணி நேரம் ஆச்சு. வேஷ்டி கட்டி ரெடியாக இவ்ளோ நேரமா என்று மூச்சு விடாது அங்கலாய்த்தவளை வாஞ்சையாக பார்த்த வித்யாசாகர், என்ன பண்றது மேகி, உனக்கு எப்படி சாரினா அலர்ஜியோ அதே போலதான் எனக்கு வேஷ்டினா அலர்ஜி என்று சொல்லவும் அவள் முகம் மலர, ஹை, உங்களுக்கும் எனக்கும் சேம் பிஞ்ச், ஹைஃபை அண்ணா என அவனது கரத்தை தட்டிக் கொண்டவள் பின்னர் நாக்கை கடித்துக்கொண்டு, அண்ணா, நம்ம கான்வர்சேஷனை அப்புறமா கூட வச்சுக்கலாம். அங்க அக்காவோட ரூம்ல என்னோட மம்மி, உங்களோட மம்மி, பெரியம்மாஸ் எல்லாரும் கால்ல வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி நிக்கிறாங்க. போதா குறைக்கு சுந்து ஆச்சியும் மீனா ஆச்சியும் நாழி ஆயிடுச்சுன்னு ஐயரை விட அதிக தடவை சொல்லிட்டாங்க. சீக்கிரமா மணமேடைக்கு போங்கண்ணா. மாம்சன் தாத்தாஸ், நான் கிளம்புறேன். நான் போனதும் மறுபடியும் அரட்டை அடிக்காம வித்தி அண்ணாவை கூட்டிக்கிட்டு வாங்க என்று படபடத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினாள். வித்யாசாகர் வாயில் கை வைத்து அதிசயித்தவன், நம்ம மேகியா இவ்ளோ பொறுப்பா பேசுறா? ஐ கான்ட் பிலீவ் திஸ் தாத்தா என்று கேலியாய் சொல்ல ஆண்கள் அனைவரும் அவனை மணமேடைக்கு அழைத்துச் செல்ல தயாராகினர். அதே நேரம் மணமகள் அறையில் அலங்காரத்தை சரிபார்ப்பதும் செல்ஃபி எடுப்பதும் நடந்து கொண்டிருந்தது. மேகவர்ஷினி உள்ளே நுழைந்ததும் அவளிடம் வித்யாசாகர் மணமேடைக்கு சென்று விட்டானா என விசாரித்தார் அவளின் பெரியம்மாவும் மணமகளின் அன்னையுமான விஜயலட்சுமி. அவரிடம் பேசிக் கொண்டிருக்கையிலேயே பக்கவாட்டில் ஒருவர் முகம் சுளிப்பது நன்றாகத் தெரிய அவரை நோக்கி திரும்பி புன்னகைத்தாள் மேகவர்ஷினி.
அவளது புன்னகையைக் கண்டதும் முக சுளிப்பை நீக்கிவிட்டு தானும் குறுஞ்சிரிப்பை இதழில் பூசிக்கொண்டார் அப்பெண்மணி. மணமகன் வித்யாசாகரின் தாயார் ஜானகி. மேகவர்ஷினியை இழுத்து தன் அருகே நிறுத்திக் கொண்டவர், இன்னைக்கு உனக்குதான் அலைச்சல் அதிகோண்டி செல்லம், எப்படி வேர்த்துக்கு பாரு என்று விஜயலட்சுமியை முறைத்த வண்ணம் அவளது வியர்வையை துடைத்து விட்டார் அவர். மேகவர்ஷினியோ, ஜானகியும் விஜயலட்சுமியும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொள்வது நல்லதற்கல்ல என்பதால் அவர்களின் பார்வை பரிமாற்றத்தை இவ்வளவு நேரம் குழப்பமும் தவிப்புமாய் பார்த்து கொண்டிருந்த அவளது ஒன்றுவிட்ட சகோதரியான மணப்பெண்ணிடம் திரும்பினாள். மணப்பெண் அவள். அவளை பொறுத்தவரை இது ஏற்பாட்டு திருமணம்தான் என்றாலும் மணமகன் அவளை உயிருக்கு உயிராக காதலிப்பவன். எத்தனை பெண்களுக்கு அவர்களுக்காக உருகும் ஆண்மகன் கணவனாக வாய்ப்பான். அவளுக்கு வாய்த்தும் அந்த சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிக்க அவளால் இயலவில்லை. ஏனெனில் திருமண பேச்சு ஆரம்பித்த தினத்திலிருந்து பெற்ற அன்னையும் வருங்கால மாமியாரும் இப்படி ஒருவரை ஒருவர் முறைத்தபடி நிற்பதைக் கண்டு தவிக்கவே அவளுக்கு நேரம் சரியாக இருந்தது. ஆனால் இது ஒன்றும் புதுக்கதை அல்லவே. இப்பொழுது தன் அருகில் நின்ற தங்கையிடம், இவங்க எப்பதான் மாறுவாங்க என கண்களால் ஆதங்கமாய் கேட்கவும் தவறவில்லை அவள். மேகவர்ஷினி அதை புரிந்து கொண்டவளாய், அத்த, உங்களையும் பெரியம்மாவையும் சதா தாத்தா கூப்பிட்டாங்க என்று சண்டை கோழிகளாய் சிலிர்த்து நின்ற இரு பெண்மணிகளையும் அனுப்பி வைத்தவள். அவர்கள் மெய்யாகவே சென்று விட்டார்களா என தனது பெரிய கண்களை உருட்டி ஒருமுறை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள் மணமகள் அமிர்தவர்ஷினி. எளிமையில் அழகாய் மின்னுபவள் அன்று பட்டாடை ஆபரணத்துடன் பார்க்க சொர்க்கலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்த அப்சரஸ் போலவே அவ்வளவு அழகாக ஜொலித்தாள். விஜயலட்சுமி உன்னிகிருஷ்ணனின் புதல்வியான அமிர்தவர்ஷினி CA IPCC முடித்த கையோடு வருங்கால மாமனாரான ரகுநந்தனிடம் 3 வருடங்களாக பணிபுரிந்தபடியே ஆர்டிகல்ஷிப் செய்து கொண்டிருந்தாள். அச்சமயத்தில் அவள் மீது அவரது மைந்தன் வித்யாசாகர் காதல் வயப்பட, அதற்கு பின்னர் எக்கச்சக்க குழப்பங்களுக்கு பின்னர்தான் இந்த திருமண பேச்சு முடிவானது. அமிர்தவர்ஷினிக்கு இன்னும் தயக்கம்தான். ஏனெனில் வித்யாசாகரின் தாயார் ஜானகிக்கு அவளது தாயார் மீதிருக்கும் கோவத்தையும் அதன் விளைவாய் அமிர்தாவை கண்டால் அவர் எரிந்து விழுவதையும் இளம் வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்தவளுக்கு அவரது மைந்தன் மீது எவ்வாறு காதல் வரும்? ஆனால் அவளது தாத்தா அருணாச்சலத்திற்கு நண்பரின் பேரனுடன் தனது பேத்தியின் திருமணம் முடிந்தால் நலமென மனதில் பட்டுவிட, எதிர்குரல் எழுப்பிய ஜானகியையும் விஜயலட்சுமியையும் அவரும் சதாசிவமும் சேர்ந்து இத்திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தனர். இப்படி வேண்டா வெறுப்பாக சேரும் உறவுகள் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தொடர்ந்தால் அது தனது வருங்காலத்துக்கு நல்லதல்ல என்பதுதான் அமிர்தவர்ஷினியின் முக்கிய கவலையே. அந்த கவலைதான் இப்பொழுது அவள் முகத்தில். அதைக் கண்டு கொண்ட அவளின் உடன்பிறவா சகோதரி தமக்கையின் தோளை கட்டிக்கொண்டாள். நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா அம்முகா? உன் அழகின் ரகசியம் என்ன கண்ணே என்று பழங்கால கதாநாயகிகளைப் போல இமைகளைக் கொட்டிக் கேட்க, தாத்தா சோப்பு என்று கேலியாய் சொல்லிவிட்டு தங்கையின் தலையில் செல்லமாக குட்டினாள் அமிர்தா. மேகா வலிக்காவிட்டாலும் தலையை தடவிக்கொண்டவள் அமிர்தாவுடன் சேர்ந்து அத்தைமார்கள் இருவரும் சிரிப்பதைக் கண்டவள், கோம் சத்த போதும், மிஸ்ஸஸ் வேதவதி நாராயணன், உங்களுக்கு தனியா வேற சொல்லணுமா? இருங்க, உங்க மூத்த நாத்தனார்ஸ்கிட்ட போட்டுக் கொடுக்கறேன் என்று மிரட்ட, பொய்யாய் பயந்தது போல் நடித்தனர் அவர்களின் அத்தைகளான கோமதியும் வேதவதியும். அந்த பயம் இருக்கட்டும் என்று மிரட்டவும் கதவு தட்டப்பட உள்ளே நுழைந்தார் அருணாச்சலம். தாத்தாவைக் கண்டதும் எழுந்த அமிர்தா அவர் முன்னே சென்று நின்று, நான் அழகா இருக்கேனா தாத்தா என்று ஆர்வத்துடன் கேட்க, அவரோ, என் பூனைக்குட்டி பேத்தி என்னைக்குமே அழகுதான் என்று சொல்ல, தாத்தா பூனைக்குட்டின்னு சொல்லாதீங்க என்று சினுங்கினாள் அவள். பக்கத்தில் நின்ற மேகா நக்கலாக, ஆமா தாத்தா, சின்ன பிள்ளையா இருந்தப்போ பூனைக்குட்டின்னு சொன்னீங்க, ஓகே. ஆனா இப்போ அம்மு அக்கா பூனைக்குட்டியில இருந்து யானைக்குட்டியா ப்ரொமோட் ஆயிட்டா, அதனால பேரை மாத்துங்க அருணாச்சலம். அமிர்தா விடைத்த மூக்குடன் அவளை முறைக்க ஆரம்பித்தாள். அருணாச்சலம் இரு பேத்திகளையும் தட்டி கொடுத்தவர் மூத்த மருமகள் கோமதியிடம், உன்னை சங்கரன் தேடுறா மதிமா, தட்ல என்னமோ ஜெம்ஸ வச்சு பேரை எழுதணும்னு உன் மக சுந்தரும் சின்னவன் பிரணவும் அங்க அட்டகாசம் பண்றாங்களாமா என்று சொல்ல, அவருடன் சேர்ந்து வேதவதியும் தம் தம் மைந்தர்களின் குறும்புத்தனத்தை அடக்க சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் அமிர்தாவிடம்,
உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானடா? இல்ல தாத்தாவுக்காக சம்மதிச்சியா என்று கேட்க, அமிர்தாவும் மேகாவும் அதற்கு பதிலளிக்காது திருதிருவென விழிக்கும்போதே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் மணமகன் வித்யாசாகரின் தங்கை சமுத்ரா. தாத்தா, வித்தி அண்ணா மணமேடைக்கு வந்து நாழியாச்சு. அம்மு ரெடி ஆயிட்டாதானே? இன்னும் ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? ஓ, பேத்திய பார்த்து எமோஷனல் ஆயிட்டீங்களா என்று கேட்க மூவரும் புன்முறுவல் பூத்தனர். சமுத்ரா இடுப்பில் கையூன்றி மூவரையும் முறைத்தாள். அப்புறமா வந்து எமோஷனல் ஆகுன தாத்தா. அங்க உங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் திருப்புர சுந்தரி வெட்டிங் பிளானர் கேர்ள் கிட்ட மேடையில பூவெல்லாம் கம்மியா ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத போய் கவனிங்க. மேகா, நீ அம்முவ கூட்டிக்கிட்டு வா என்று அனைவருக்கும் வரிசையாய் ஆணையிட, ஷம்முகா, கால் மீ மேகி என்று முகத்தை சுருக்கி சினுங்கினாள் மேகவர்ஷினி. அவளுக்கு எப்போதுமே மேகா என்று அழைத்தாள் பிடிக்காது. சரிம்மா தாயே, இப்ப அதுவா முக்கியம்? அம்மு, அங்க வித்தி அண்ணா வேற இந்த ரூம் இருக்கிற திசையே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பவே நீ போனனா நிச்சயம் நடக்கும். இல்லனா ஓடி போய் எங்க இருந்தாச்சும் தாலிய வாங்கிக்கிட்டு வந்து உன் கழுத்துல கட்டிடுவான் போல. அவ்ளோ அவசரப்படுறான் என்ற சமுத்ரா மேகவர்ஷினியுடன் அமிர்தவர்ஷினியை அழைத்து சென்று விட்டாள். அவர்களைத் தொடர்ந்து வந்த அருணாச்சலம் வெட்டிங் பிளானரிடம் பேசிக் கொண்டிருந்த மனைவியை சமாதானம் செய்தார். அந்த 62 வயது பெண்மணிக்கு பேத்தியின் நிச்சயத்தில் எவ்வித குறையும் இருக்கக்கூடாது என்ற எண்ணம். ஆனால் கணவருக்கு கட்டுப்பட்டவராகையால் அமைதியாய் சபைக்கு வந்தவர் பேத்தி அமிர்தவர்ஷினியையும் வித்யாசாகரையும் ஒரு சேர பார்த்துவிட்டு நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தார். வித்யாசாகர் பாரதியின் கவிதைகளுக்கு தீவிர ரசிகன். அவனது வாழ்வின் காதல் கணங்கள் அனைத்தையும் பாரதியின் வரிகளோடு ஒப்பிட்டுப் பார்ப்பவனுக்கு இப்போது கூட அவரது வரிகள் நினைவுக்கு வர கண்கள் நிறைய காதலுடன் தன்னவளை ஏறிட்டான் அவன். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா, வானக் கருமைகளோ. ஆனால் அதை அப்படியே சொல்லிவிட்டால் அவனும் சராசரி காதலனாகி விடுவானே. எனவே அதையெல்லாம் மனதிற்குள் மட்டும் வைத்துக் கொண்டான். வழக்கமான குறும்புத்தனம் மேலிட அமிர்தவர்ஷினியிடம் குனிந்தான் அவன். ஏய் முட்டக்கண்ணி, ஏண்டி இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வச்ச? நானே எப்படா என்கேஜ்மெண்ட் முடியும், இந்த வேஷ்டில இருந்து ஜீன்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தம்மா என்னடானா திருவிழா தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு அண்ணனட போட்டு மணமேடிக்கு வர்றா என்று அவளை கேலி செய்ததோடு தனக்கும் வேஷ்டிக்குமான சண்டையையும் மறைப்பொருளாய் சொல்ல, அவளோ இதுக்குதான் கொஞ்சமாச்சும் வெயிட் போடணும்னு சொல்றது. ஃபிட்னஸ்னு சொல்லிக்கிட்டு தலை வர்ற சீப்பு மாதிரி உடம்ப வச்சிருந்தா வேஷ்டி இடுப்புல நிக்கலன்னு இப்படிதான் புலம்பணும் என்று கேலி செய்ய, எல்லாரும் என்ன ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்றாங்க, உனக்கு மட்டும் நான் சீப்பு மாதிரி இருக்கேனா? நீதான் பாக்க 55 கிலோ அரிசி மூட்டை மாதிரி இருக்க. ஏதோ காதலிச்சிட்டேன்னு பாவம் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் தெரியுமா என்றான் வித்யாசாகர் அமர்த்தலாக. அமிர்தவர்ஷினிக்கு உடனே அவனது தாயாரை சம்மதிக்க வைக்க அவன் எப்படியெல்லாம் போராடினான் என்பது நினைவுக்கு வரவும் சிரிப்பை அடக்க அவள் அரும்பாடு பட வேண்டியதாயிற்று. நல்ல நேரம் ஆரம்பிக்கவும் உற்றார் உறவினர் முன்னிலையில் நிச்சயதார்த்த சடங்குகள் குறைவின்றி நடைபெற்றது. இக்கால வழக்கப்படி அமிர்தவர்ஷினியும் வித்யாசாகரும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். அதன் பின்னர் இரு குடும்பத்தின் இளைஞர்களும் செல்ஃபி எடுக்கிறேன் பேர் வழியாக கலாட்டாக்களை ஆரம்பிக்கவும் பெரியவர்கள் அதை கண்ணார கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். மணமக்களின் தந்தையரான ரகுநாதனும் உன்னிகிருஷ்ணனும் சிநேகமாய் பேசிக்கொள்ள, அதற்கு மாறாக அவர்களின் தர்ம பத்தினிகள் ஜானகியும் விஜயலட்சுமியும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அதைக் கண்டபோதுதான் அருணாச்சலத்திற்கு சுருக்கென்றது. ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் இந்த இருவரும் இப்படி முறைத்துக்கொண்டே இருந்தால் இளையவர்களின் வாழ்க்கை என்ன ஆவது என்றெல்லாம் அவரது மூளை தாறுமாறாக யோசித்தது. அதே நேரம் இவர்களின் கருத்து வேறுபாடு எதுவும் வித்யாசாகரையும் அமிர்தவர்ஷினியும் பாதிக்கக்கூடாது என அந்த ஈசனிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டவர் ஜானகிக்காகவும் விஜயலட்சுமிக்காகவும் கூட வேண்டிக் கொண்டார். ஒரு காலத்தில் இணைப்பிரியா தோழிகளாக இருந்தவர்கள் இன்று எதிரும் புதிருமாக நிற்பதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பெருமூச்சு விட்டபடியே எழில் தேவதையாய் மேகவர்ஷினியிடமும் சமுத்ராவிடமும் பேசிக் கொண்டிருந்த அமிர்தாவை நோக்கியவரின் நினைவு
பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. ஜானகியும் விஜயலட்சுமியும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொள்வது, ஜானகிக்கு அமிர்தவர்ஷினியின் மேல் உள்ள பிடித்தமின்மை, இவை அனைத்துக்குமான விடை அந்த கடந்த காலத்தில்தானே இருக்கிறது.